மிஸ்டர் சரத். எஸ் டாக்டர். ரிப்போர்ட் படி பார்த்தா உங்க ஒய்ஃப் குழந்தை பெற்றுக்கிறதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. எல்லா விதத்திலையும் அவங்க ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் ப்ராப்ளம் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. என்னன்னா ஸ்பெர்ம் கவுண்டிங் கம்மியாக இருந்தா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டில் அதெல்லாம் சரி பண்ணிடலாம். பட் உங்களுக்கு உயிரணுக்களே உற்பத்தி ஆகாம இருக்கு. அதனால உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சுரக்ஷா, ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. ப்ளீஸ், நீங்க எனக்கு குழந்தை, நான் உங்களுக்கு குழந்தை. இந்த வீட்டுல நாம தான் குழந்தைங்க, நாம தான் அம்மா அப்பா. எனக்கு உன்னை தாயாக்குற சக்தி என்கிட்ட இல்ல. நான் உனக்கு அநியாயம் பண்ணி இல்லைங்க. இந்த அளவுக்கு அன்பை பொழியறீங்களே, அந்த ஒரு அன்பே போதுங்க எனக்கு. பாருங்க, இந்த பூமியில குழந்தை இல்லாதவங்க கோடிக்கணக்கில் இருக்காங்க. அவங்கள நம்மளும் ஒருத்தங்க, அவ்வளவுதான். என்னால என் மனைவிய தாயாக்க முடியல. இந்த சமூகத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? நான் சாகிற வரைக்கும் ஒரு ஆண்மையற்றவனா என் மனைவி கூட எப்படி வாழ்வேன்? இவனுக்கு ஆண்மை இல்லை, அதனால தான் இந்த மாதிரி குழந்தை பெற்றிருக்கான். இனிமே சம்பாதிச்சான பிரயோஜனம்? ஆண்மை இல்லாதது இவனுக்கு, ஆனா பாவம் தண்டனை அவன் வைஃபுக்கு. இவனை கல்யாணம் பண்ணிக்க அவன் என்ன பாவம் பண்ணாலும் என்னவோ. ஐயோ, இதுக்கு வேற வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. IVF ப்ராசஸ் மூலமா நீங்க கண்டிப்பா அப்பாவாகலாம். அப்படின்னா இன்வெர்டி ஃபெர்டிலைசேஷன் அர்த்தம். செயற்கை முறை கருத்தரிப்பு. ஒரு ஆண் ஒரு பெண்ணோட ஆரோக்கியமான உயிரணுக்களையும் கருமுட்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு டியூப்ல வச்சு 4-5 நாள் அப்சர்வ் பண்ணும்போது அது சேரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த கருவை பெண்ணோட கர்ப்பப்பையில இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்படி அந்த பொண்ணு கருத்தரிப்பா. இதைத்தான் IVF டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க எனக்கு தான் உயிரணுக்களே உற்பத்தி ஆகாதுன்னு அன்னைக்கு சொன்னீங்களே டாக்டர். எஸ், சில சமயம் பெண்ணோட கருமுட்டை பலகீனமா இருந்ததுன்னா வேற ஒரு பொண்ணோட கருமுட்டையை எடுத்து அதுல உயிரணுக்களை செலுத்தி குழந்தைகளை உருவாக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு உயிரணுக்கள் பலகீனமா இருக்கும்போது வேற ஒரு ஆண்ட இருந்து உயிரணுவை எடுத்து பெண்ணோட கருமுட்டையில செலுத்தி குழந்தைகளை உருவாக்கும். இந்த 2 விதத்திலையும் டோனர் யாருன்னு யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. அப்படி சீக்கிரட்டா இருக்கனால எந்த பிரச்சனையும் வராது. மற்றபடி இந்த சொசைட்டிக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. இதுக்கு நீங்களும் உங்க ஒய்ஃபும் மானசீகமா தயாரா இருக்கணும், அவ்வளவுதான். டாக்டர், என்னுடைய பலவீனத்தால என் மனைவிக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் ரெடியா இருக்கேன். பட் என் ஒய்ஃப் வாட்? டென்ஷன் ஆகாத சுரக்ஷா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னங்க என்னங்க நீங்க பேசுறீங்க? யாரோ ஒருத்தரோட உயிரணுவை என் கருவுல சுமந்து குழந்தைய பெத்து அது என் குழந்தைன்னு சொல்லிக்கிறதா? நான் இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். நமக்கு குழந்தையே இல்லைன்னு வருத்தப்படுறதை விட நமக்குன்னு ஒரு குழந்தை உருவாகிற வாய்ப்பை நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? அது எப்படிங்க நம்ம குழந்தைய ஆகும்? அதோட அம்மா நானா இருக்கலாம், ஆனா அப்பா நீங்க இல்ல, புரிஞ்சுக்கங்க. நீ என்னோட மனைவி சுரக்ஷா. உன் வயித்துல நம்ம குழந்தைய சுமந்து உன் ரத்தத்துல பொறுக்கிற குழந்தை எனக்கு மட்டும் எப்படி குழந்தை இல்லாம போக சொல்லு? நீங்க பேசுறது அவ்வளவு ஈஸி இல்லங்க. நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த சொசைட்டிக்கு நடுவுல. நாம அவங்கள ஃபேஸ் பண்ணி ஆகணும். சொசைட்டிய பத்தி நம்ம கவலைப்பட்டு இருந்தா நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்காது. சொசைட்டிய நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீ இதுக்கு இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்.
நீ கண்டிப்பா ஒத்துக்கணும். என் மேல சத்தியம். என்னங்க, என்ன இது? ப்ளீஸ். ஜோடி கிளியை போல அவங்க 2 பேரும் எப்போதும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்படி இருந்தப்போ ஒரு நாள் அந்த சம்பவம் நடந்துச்சு. மிஸ்டர் ஷரத், ஆ எஸ். டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. ஆ உங்களுக்கு லாஸ்டா பீரியட்ஸ் எப்போ ஆச்சு? மோர் தென் அ மந்த், எக்ஸாக்ட்லி 2 months ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, 2 months. இவ்வளவு நாளும் குழந்தை இல்லாத தவிர வேற எந்த குறையும் அவங்களுக்கு கிடையாது. எங்க எஜமான் தன்னுடைய மனைவி ஒரு குழந்தைக்கு தாயானுங்கிறதுக்காக அந்த டெக்னாலஜிக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் அவங்களும் கர்ப்பிணி ஆயிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃபெர்டிலைசேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. குழந்தை தாயோட வயித்துல ஆரோக்கியமா வளர்ந்துகிட்டு இருக்கு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. இது ஃபெர்டிலைசேஷன் பேபின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது, டைம்க்கு மெடிசன் எடுத்துக்கணும். அப்புறம் செக்ஸை அவாய்ட் பண்றது பெட்ரு. முதலாளி அம்மா வயிற்றுல அந்த குழந்தை வளர வளர முதலாளி மனசுல இந்த குழந்தை என்னதில்ல சந்தேகமும் வந்துச்சு. பகலும் ராத்திரி எப்பவும் ஒன்னா இருந்த அவங்க ஒரே வீட்டுல வேற வேற ரூம்ல இருக்க ஆரம்பிச்சாங்க. இது எதுவுமே தெரியாத முதலாளி அம்மா தாய்மையோட இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு காலத்தை கடத்தினாங்க. என்னன்னு தெரியலையே, மனசு நிம்மதியாவே இல்லை. மனைவியோட சந்தோஷத்துக்காக அவ கர்ப்பிணி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பிறக்க போற குழந்தை என்னோடது இல்லைன்னு, இன்னொரு ஆம்பளையோட உயிர் அணுவில் இருந்துன்னு இந்த சமுதாயத்துக்கு தெரிய வரும்போது நான் இந்த சொசைட்டில எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? இப்படி வாழறதை விட நான் சாகிறதே மேல். சாகிறதா சரி. அது உன்னோட குழந்தை இல்ல. யாரோடைய குழந்தைக்கு உன்னோட இன்சியல் வைக்க போறியா? மிஸ்டர் சரத், டாக்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், பொம்பளை பிள்ளை. தேங்க்யூ டாக்டர். சாதாரணமா இந்த ஃபெர்டிலைசேஷன்ல பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. பட் யூ ஆர் வெரி லக்கி. உங்க பொண்ணு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. வாங்க வாங்க, நம்ம மகளை பாத்தீங்களா? அப்படியே கண்ணு மூக்கெல்லாம் உங்களை மாதிரியே இருக்கு இல்ல? அது எப்படி என்ன மாதிரியே இருக்க முடியும்? உன்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முதலாளியோட மனசு வேற ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரு ரொம்பவே மாறிட்டாரு. அந்த குழந்தைய வேற ஏதோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு.